அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அதிக தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகள். அதிக தூக்கம் வந்து வறுமையையும், நோயையும் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியன் உதயமாகும் வரை தூங்கக்கூடியவங்களுக்கு வந்து பரக்கத்துகளையும், எல்லா நலவுகளையும் இழக்குறாங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கக்கூடியவங்க வந்து சோம்பல் உடையவராக ஆகிவிடுவாங்க. அந்த நாள்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே ஆக்டிவா அவங்களால செய்ய முடியாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அசர் தொழுதுட்டு தூங்கக்கூடியவங்க மனநோய், அதாவது பைத்தியம் இந்த மாதிரி ஆளாகக்கூடிய நிலைமை வரும். அசர் தொழுததுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாக்கா, அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தலைவலி ஏற்படும். அதாவது அதில நெறைய வந்து கருத்துகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தூங்கக்கூடாத நேரம். ஆனா, இரவுல தூங்கக்கூடிய நேரத்தில தூங்காம, ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறது, நடு ஜாமம் வரை விழிச்சிட்டு இப்போல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால, எல்லா ஆரோக்கியத்தையும் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஆனா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுஹாவுடைய நேரம். லுஹாக்கு பிறகு லுஹாவுடைய நேரத்தில வந்து நீங்க சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டா, இரவுல வந்து தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கும் அது உதவியா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்ஷா அல்லாஹ் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த தூக்கத்தினால நன்மையும் கிடைக்குது. 11 மணிலேருந்து சுமார் ஒரு 11 மணிலேருந்து லுஹருடைய பாங்கு சொல்கிற வரையும் தூங்குறது வந்து ரொம்ப சிறந்த தூக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மாதிரி தூங்குவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.